ஒரு வழியாக மனோஜை வெளியே எடுத்துடுறாங்க எங்கள் குடும்பம். அதாவது மீனா, முத்து இவங்க எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு வந்து எங்கள் அமைதியாக உட்காரவும் செய்கிறாங்க. மனோஜ் இப்படி உன்னை போலீஸ் கைது பண்ணிட்டு போனதும் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலடா. ரொம்ப பயந்து போயிட்டேன்டா. உனக்கு அங்கே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே விஜயை வந்து பதட்டப்பட திஷ்டியெல்லாம் எடுக்கிறாங்க, ஆரத்தியெல்லாம் எடுக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு மனோஜும் அமைதியாகவே உட்காந்துருக்காங்க. தண்ணி கொண்டு வந்து குடிச்சிட்டு அமைதியாக உட்காந்துருக்காங்க. எங்கள் மனோஜும், அப்பா இவன் பண்ண வேலைக்கு பாத்தியாப்பா எப்படி நம்மளை ஊர் முழுக்க அவமானப்படுத்தி வச்சிருக்கானு அப்படின்னு சொல்ல, டேய் உன்ன மாதிரியெல்லாம் நான் ஒன்றும் பெரிய அவமானத்தை ஒன்று தேடி கொடுத்தலையே. நீ தான் அடிக்கடி போலீஸு, ஸ்டேஷனு, கேஸுன்னு இப்படின்னு அலையக்கூடிய ஆள். பார்த்தாதுக்கு தண்ணி அடிச்சுட்டு எங்கள் அப்பா பேரை கெடுத்துட்டு இருக்காள். உனக்கு இல்லாத பேரை விடவா எனக்கு இந்த பேர் ரொம்ப பெரிய அவமானத்தை தேடி எனக்கு கொடுத்துட போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வீராப்பாவும் ரொம்ப மோசமாகவும் பேசவும் செய்கிறாங்க எங்கள் மனோஜும். அதை பார்த்துட்டு இருக்க மீனாவுக்கு கோவம் வருது. ஏய் நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா. இப்போ தான் அண்ணனும் அண்ணியும் இங்கே உன்னை அவ்வளோ கஷ்டப்பட்டு வெளியே கொண்டு வர முயற்சி பண்ணி சிந்தாமணி மூலமாக சிந்தாமணியை மடக்கி பிடிச்சு இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் வெளியே வந்ததுக்கு பிறகு எப்பெல்லாம் பேசுகிறேன். அங்கே உள்ளே இருந்த வரைக்கும் என்னை காப்பாற்றுங்கன்னு கதறினேன். இப்போ எப்படி அவனால் இப்படி மனசாட்சி இல்லாமல் பேச முடியுதுன்னு சொல்ல, உங்கள் அண்ணனுக்கு அப்படி ஒன்று இருந்தால் தானே ரவி அப்படின்னு பக்கத்தில் இருக்க எங்கள் ஸ்ருதியும் சொல்ல, எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களான்னு விஜயா சத்தம் போட்டுட்டு, டேய் மனோஜ் சாரிடா, என்னை மன்னிச்சிருடா, எல்லாம் இந்த அம்மாவால் தான் சொல்லிட்டாளுங்க. அம்மா நீங்கள் என்னம்மா பண்ணீங்க? நீங்கள் எந்த தப்பும் பண்ணலம்மா, நீங்கள் அமைதியாக இருங்கம்மா அப்படின்னு மனோஜ் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்றுமா, ஒரு நாள் ஜெயிலில் என்னை கொண்டு உட்கார வச்சதே என்னால் தாங்கிக்க முடியலை, வெளியே தலை காட்ட முடியலை. ஆனால் இந்த முத்து எப்படி தான் இத்தனை தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலும் வெளியே தலை காட்டிட்டு சந்தோஷமாக நடக்கிறானே எனக்கு புரியலம்மான்னு சொல்லிட்டு முத்து அவமானப்படுத்துறதே வேலையை வச்சுக்கும் போது இதை பார்த்துட்டு இருக்க அண்ணாமலைக்கு கோவம் வருது. உடனே மீனா சொல்ல வராங்க, இங்கே பாருங்க, உங்களை மாதிரி அவர் ஃபோர்ஜரி பண்ணி இங்கே யாரை ஏமாத்திட்டு அங்கே போய் உட்கார்ந்து இருந்துட்டு வரவும் இல்லை. உங்களுக்கு கிடைச்சது அவமானம். ஆனால் இவர் ஒவ்வொரு தடவையும் ஜெயிலுக்கு போகும்போது தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் தான் இவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்களே தவிர இவர் எந்த தப்பும் பண்ணாமல் தான் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு. கடைசியில் அவர் எந்த தப்பும் பண்ணலைன்னு நிரூபித்து வெளியே வரவும் செஞ்சிருக்காரு. அப்படி எந்த தப்பும் பண்ணலைன்னு நிரூபித்து வெளியே வந்த பிறகு அவருக்கு எதுக்காக அவமானம் தேடி வரப்போகுது? ஆனால் உங்களால் அப்படி நிரூபிக்க முடியாதுல்ல. ஏன்னா நீங்கள் பண்ணின தப்பு உண்மை. அப்படி அந்த தப்பு உண்மையாக இருக்கும்போது மற்றவங்க பல பேர் உங்களை பார்த்து கேலி, கிண்டல், நக்கல்னு இப்படி பேச தான் செய்வாங்க. அதுதான் உங்களுக்கு அவமானமாகவும் தெரியும். ஆனால் இது நாள் வரைக்கும் இவர் வெளியே போகும்போது அப்படி யாரும் இவரை பார்த்து பேசினது இல்லை, பேசவும் மாட்டாங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷன் இவருக்கு வரவும் வராதுன்னு அங்கே மீனா சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க மனோஜ், அப்படி ஒரு சுச்சுவேஷன் வராதா? ஏற்கனவே அவன் பல தடவை ஜெயிலுக்கு போனவன் தான். நீ என்ன சொன்னாலும் சொல்லலைனாலும் அதுதான் உண்மை. இவனால தான் எங்கள் குடும்பம் மேலும் மேலும் அவமானப்பட்டது. நீங்கள் என்னை வெளியே எடுத்திருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் அப்பா இங்கே அசிங்கப்படக்கூடாதுன்றதுக்காக தானே அப்படின்னு சொல்லி கேட்க, டேய் ஆமாண்டா, எல்லாம் எங்கள் அப்பாவுக்காக தாண்டா அதெல்லாம் பண்ணோம். எங்கள் அப்பா மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்துருக்கணும், அவன் ஜெயிலே இருக்கட்டும்னு. போனா போகுதேன்னு உன்னை வெளியே கொண்டு வந்தோம்ல, நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவடா அப்படின்னு சொல்ல, இது கொண்டே மனோஜ் பார்த்துட்டு அம்மாவை பார்த்துட்டு சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் வருத்தப்படாதீங்கம்மா, நான் தான் வெளியே வந்துட்டேன்ல, இனி எதுவும் இல்லை, இனி எந்த பிரச்சனையும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் செய்கிறாங்க. இவனையெல்லாம் திருத்தவே முடியாதுன்னு அங்கே ரவியும் பார்த்துட்ருக்கேன். அதுக்கு பலகுரலும் எங்கள் மனோஜை பார்த்து, ஆனால் நீங்களும் ஒரு வகையில் உங்கள் அம்மாவும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க இந்த வீட்டில், அதனால தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி ஒற்றுமையாக இருக்கீங்கன்னு இப்போ தான் தெரியுது. தப்பு பண்ணால் 2 பேரும் சேர்ந்து தான் செய்கிறீங்க. அந்த தப்பை இங்கே மறைக்கிறதுக்கு அடுத்த வேலை என்ன செய்யணுமோ அதையும் சேர்ந்து தான் செய்கிறீங்க. அதனால தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஒன்றாவும் இருக்கீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மற்றவங்க பெருமையாவோ சந்தோஷமாவோ நினைப்பாங்கன்னா ஒன்று நினைக்காதீங்க ஆண்டி. நீங்கள் வளர்த்த வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லி தான் பேசுவாங்க. நான் இருக்கும்போதே முத்துவை நீங்கள் பல தடவை தப்பாக தான் பேசியிருக்கீங்க. வளர்ந்த விதம் சரியில்லை, உங்கள் அம்மா வளர்த்தது சரியில்லைன்னு சொல்லிட்டு அங்கிளை தான் திட்டுவீங்க. உண்மையை சொல்லப்போனால் நீங்கள் வளர்ந்த வளர்ப்பு தான் ஆண்டி சரியில்லை. ஹே ரவி, நீயும் இங்கே தானே இருந்த, அப்புறம் எப்படி நீ மட்டும் நல்லவனாக இருக்க? நீயும் முத்துவும் ஒரே மாதிரி நினைக்கிறீங்க, ஒரே மாதிரி யோசிக்கிறீங்க. ஆனால் உங்கள் அண்ணன் மட்டும்தான் இந்த வீட்டே ரொம்ப வித்தியாசமாக இருக்காரு அப்படின்னு பலகுரல் மேலும் டேமேஜ் பண்ணுற விதமாக பேச, இது மனோஜுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. ஆனால் அந்த இடத்துல முத்து மீனாவை அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக மனோஜ் சொல்கிறாரு, அப்பா இந்த பணத்தை முத்து மீனாவிலலாம் திருப்பி கொடுக்க முடியாது. சரிப்பா, இந்த பணத்தை நானே மொத்தமாக உங்களுக்கு நான் திருப்பி தரேன், மொத்த கடனை நானே அடைக்கிறேன் அந்த ஃபினான்சியர் கொடுத்த டைம்குள்ளே. இதுக்காக முத்து மீனா எதையும் செய்யணுன்ற அவசியமும் இல்லை. ஆனால் அதுக்காக சொத்தில் பாதி அவனுக்கு எழுதி தரேன்னு சொன்னீங்களே, அப்படி எதையும் எழுதி வைக்க மாட்டேன். இந்த சொத்தில் 3 பேருக்குமே பங்கு இருக்குன்னு சொல்லுங்கப்பா, இந்த பணத்தை நானே அடைச்சிட்றேன்னு சொல்ல, எப்படிறான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா எனக்கு ஷோரூமில் பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு, ஏற்கனவே இருந்த ஆர்டர், அது மூலமாக வந்த இன்னொரு ஆர்டர்னு. நிச்சயமாக இந்த ஆர்டர் சரியாக செஞ்சு முடிச்சிட்டேன்னா என்னால் அவன் கேட்குற அந்த
லட்சத்தை வந்துட்டு திருப்பி கொடுக்க முடியும். இன்னும் எக்ஸ்ட்ரா 2-3 ஆர்டர் எடுத்தாலும் என்னால் கொடுத்துட முடியுன்ற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்குமான்னு அங்கே மனோஜ் சொல்ல, இப்போ மட்டும் ஏண்டா என்னால் முடியும்னு வந்து நிற்கிறேன் அப்படின்னு அங்கே ரவி கேட்க, அப்போ தான் அன்றைக்கி எனக்கு சொத்தில் இல்லைன்னு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டார்ல, ஷோரூமா இப்போ நல்லா தான் போயிட்டுருக்கு. இந்த முத்துவூர் கார் டிரைவர் மீனா பூ கட்டுறவன் 2 பேராலையும் எப்படி இதெல்லாம் சமாளித்து கொண்டு வர முடியும்? அப்பாவுக்காக இல்லைனாலும் நான் என் அம்மாவுக்காக இந்த வீட்டை மீட்கணும்னு நினைக்கக்கூடாதா? என் அம்மாவுக்காக இந்த வீட்டை மீட்கலான்ற ஒரு முடிவை எடுத்துட்டேன். அதனால் இந்த வீட்டை மீட்டு அம்மாவுக்கு கொடுக்கலான்ற ஒரு முடிவை நான் நினச்சிட்டேன். இதுக்கப்புறம் எங்கள் அம்மா யார் முன்னாடியும் அவமானப்படக்கூடாது. என்னம்மா அப்படின்னு சொல்ல, அப்படி சொல்லுடா. என் பிள்ளை மனோஜ்னா இப்போ யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? என்னமோ படித்தும் அறிவில்லாதவன் சொன்னீங்க. அறிவில்லாதவனுக்கு தான் இத்தனை ஆர்டர் கொடுக்குறாங்களா? இப்போ ஏகப்பட்ட ஆர்டர் அவன் கையில் இருக்குது. அதை வச்சு அவன் நிச்சயமாக கடனை அடைச்சிருவான். இங்கே பாருங்கங்க, உங்கள் பிள்ளை முத்துக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் சொல்லிடுங்க, இந்த வேலையெல்லாம் வேணவே வேணான்னு, நாங்களே அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்ல, மனோஜ் நீ சொன்ன விஷயம் தாண்டா சந்தோஷமான விஷயமே, இதுவே எனக்கு போதும்டா. இல்லைனா இந்த வீட்டில் இதுங்களோட ஆட்டம் தாங்கவே தாங்காது. மொத்த கடனையும் கட்டிட்டு இதோ நிற்கிறாள். இவளும் இவ புருஷனும் போடுற ஆட்டத்தை நம்மளால் பார்த்துட்ருக்கவும் முடியாது. அப்போ உடனே தான் மனோஜுக்கு கால் வருது. மனோஜ் அந்த கால் அட்டன் பண்ண உடனே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்படியே நொறுங்கி கீழே விழுகவும் செய்கிறாங்க. மனோஜ் அப்படின்னு தாங்கி ஓடி போய் பிடிக்கிற விஜயா, என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு பதட்டத்தோட கேட்குறாங்க. அது வந்துமா அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சியாக உடனே ஃபோனை வாங்கி ரவி பேசுகிறாங்க. ஹலோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சார் நாங்கள் இது மாதிரி மனோஜ் சாருக்கு ஆர்டர் கொடுத்துருந்தோம், அந்த ஆர்டர் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணுறோன்னு சொல்ல, ஏன் சார் என்னாச்சு அப்படின்னு அங்கே ரவியுமே பதட்டப்படுறாங்க. சார் ஃபோர்ஜரி பண்ணி அப்பாவுடைய சைனை போட்டு பெரிய வேலை பார்த்து இப்போ ஜெயிலுக்கு வரைக்கும் போயிட்டு வந்திருக்காரு. போலீஸ் கம்ப்ளைண்ட் கேஸ்னு பெரிய லெவலில் இங்கே போயிருக்கு. இவர் மேலே ஏகப்பட்ட இவர் இவ்வளோ பெரிய ஃபோர்ஜரி பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்ச பிறகு நாங்கள் எப்படி சார் இவருக்கு ஆர்டர் கொடுப்போம்? சொந்த வீட்டில் சொந்த குடும்பத்திலே ஃபோர்ஜரி பண்ண இவர் நாங்களாம் யார் சார்? நாங்கள் இவரை நம்பி ஆர்டர் கொடுத்து இவர் அந்த பொருட்களில் ஏதாவது ஃபோர்ஜரி பண்ணிட்டார்னா அப்புறம் நட்டம் எங்களுக்கு தானே சார். அதான் நாங்கள் இந்த ஆர்டரை வேண்டான்னு சொல்லிவிட்டு நாங்கள் கேன்சல் பண்ணுறோம். நாங்கள் வேறு ஆர்டர் எங்கேயாவது கொடுத்துக்குறோம் சார். அந்த விஷயத்த சொல்லலான்னு தான் சார் உங்களுக்கு கால் பண்ணணும்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க. அடுத்த இன்னும் 2 ஃபோன் வந்து அவங்களுமே எங்கள் மனோஜோடைய ஃபோர்ஜரி கேஸ் வெளியே வந்ததுனால இப்போ அந்த ஆர்டரை அவங்களும் கைவிட்டு போகுது. இதனால தான் மனோஜ் மயங்கி கீழே விழவும் செஞ்சுருக்காரு. இதெல்லாம் கேட்ட விஜயாவுக்கு தலையே சுற்றுற மாதிரி தான் இருக்கு. என்னங்க இவ்வளோ பெரிய விஷயம் நடந்து போச்சுட்டே மனோஜ் என்னடா இதெல்லாம் சொல்லும்போது, அம்மா எனக்கும் எதுவுமே புரியலாமான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கும்போது, இதுக்கு தான் மனோஜ் ஓவர் தலைக்கணத்தில் ஆடக்கூடாதுன்னு சொல்கிறது. கொஞ்சம் நெட்டுக்கு முன்னாடி ஆர்டர் கிடச்சிருக்கு, அது மூலமாக பணத்தை நான் கொடுத்துருவேன், எனக்கு இந்த சொத்து வேணும்னு சொன்னீங்க, இப்போ என்ன பதில் சொல்ல போகிறீங்கன்னு அங்கே ஸ்ருதி கேட்குறாங்க. கரெக்டாக சொன்ன ஸ்ருதினா ரவியை சொல்லிட்டு இருக்கேன். இங்கே விஜயாவுக்கும் மனோஜுக்கும் அப்படியே வாயடிச்சு போய் உட்காந்துருக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, என்றைக்குமே தலைக்கணும் எல்லாத்தையுமே அதிகப்படுத்தும், ஆனால் அதை அடியோடு அழிக்கவும் செய்யும். பாத்தியில இப்போ என்ன நடந்திருக்குன்னு பாத்தியிலன்னு அங்கே விஜயாவை பார்த்து அண்ணாமலை திட்ட, இங்கே முத்துவும் மீனாவும் அமைதியாக பார்த்துட்டு இருக்கும் போதே, அதான் அப்பா அம்மாவுக்காக மொத்த கடனே அவனே கட்டிடுறேன், இந்த வீட்டை மீட்டுறேன், இனிமேல் இந்த வீடு எங்களுக்கு தானே சொல்லி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டைலாக்லாம் விட்டாலே, அதனால் அவனே இந்த வீட்டை மீட்டு எடுக்கட்டும், நானும் மீனாவும் இனி எந்த முயற்சியும் எடுக்க போகிறதில்ல அப்படின்னு அண்ணாமலை கிட்ட எங்கள் முத்துவும் மீனாவும் சொல்ல, இங்கே விஜயா வந்து பதறி போய் கிளம்புறாங்க. டே 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 அப்படின்னு சொல்ல, என்ன இப்போ அவன் தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னான், நீங்களும் அவனுக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏன்டா இப்படி இருக்குன்னு விஜயா அங்கே மனோஜை போட்டு அடிக்கவும் செய்கிறாங்க. ஆமாம் எல்லாம் உங்களால் தான்மா, நீங்கள் சொல்லி தானே நான் கையெழுத்து போட்டேன், இப்போது எனக்கு இருந்த இந்த ப்ராஜெக்டும் எல்லாமே கைவிட்டு போயிடுச்சு, இனி என்னால் எதுவுமே பண்ண முடியாது, எல்லாமே உங்களால் தான்மான்னு சொல்லிட்டு விஜயாவுக்கும் மனோஜுக்கு இடையில வாக்குவாதம் ஏற்பட அந்த குடும்பமே நின்று வேடிக்கை பார்க்க தான் செய்து, விஜயா ஒரு பக்கம் திட்ட, மனோஜ் விஜயாவை திட்ட, 2 பேரும் சண்டை போட்டுக்கவும் செய்கிறாங்க. உடனே அண்ணாமலை நிறுத்துங்க அப்படின்னு சத்தம் போடும்போது விஜயா மனோஜ் 2 பேருமே நிறுத்திட்டு அண்ணாமலையை பார்க்குறாங்க. அதுக்கு அங்கே அண்ணாமலை கிட்ட இங்கே விஜயா சொல்கிறாங்க, இல்லைங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் 2 பேரும் எதுவும் பேச வேணாம், ஒரு பிரச்சனை வந்த போதோ ஒத்துமையாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர முடியும். ஆனால் ஒரு பிரச்சனை வரும்போது தானே உங்கள் 2 பேருடைய சுயரூபம் என்னன்னு தெரியுது, 2 பேரும் இப்படி அடிச்சுக்கிறீங்க, சண்டை போட்டுக்கிறீங்க, இதெல்லாம் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியலன்னு அண்ணாமலை சொல்லிட்டு போயிடுறாங்க உள்ள. அண்ணாமலை அங்கேருந்து போன பிறகு விஜயா மனோஜ் 2 பேருமே தலை குனிஞ்சபடி நிற்க, ஆண்டி இப்பயும் இல்லை எப்பயும் இல்லை, நீங்களும் மனோஜும் திருந்த போகிறதே இல்லைன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், பின்ன எதுக்காக இந்த வீட்டில் நீங்கள் நல்லவங்களாக காட்டிக்கிறதுக்கு ட்ராமாக்கு மேலே ட்ராமா போட்டுட்ருக்கீங்க, நீங்கள் என்ன தான் அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் இந்த வீட்டில் நீங்கள் இப்படிதான்ற மாதிரி நாங்கள் எல்லாருமே முடிவு பண்ணிட்டோம், இனி அதை மாற்ற யாராலும் முடியாது, நீ வா ரவி போகலான்னு சொல்லிட்டு ஸ்ருதி ரவியை கூட்டிகிட்டு உள்ளே போக, ஏண்டா உனக்கு வராததெல்லாம் இந்த வீட்டில் முயற்சி பண்ணிகிட்ருக்க, ஏதோ இந்த கடனை அடைக்கிற அப்படி இப்படின்னு டைலாக் விட்ட,
பாத்தியில உன்னுடைய தலைக்கணத்தினால என்னெல்லாம் அழிஞ்சிட்டு இருக்கன்னு பார்த்தல அப்படின்னு அங்கே முத்துவும் திட்டுறாங்க. நீங்கள் வாங்கங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் இவருக்கு அது ஏற போகிறதே இல்லை மண்டையில். அப்புறம் எதுக்குங்க தேவையில்லாமல் ஸ்ருதி சொன்னதாங்க சரி, நீங்கள் வாங்க போகலான்னு மீனாவும் முத்துவை கூட்டிக்கிட்டு ரூமுக்கு போய்ட்றாங்க. இங்கே மனோஜும் விஜயும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் முறைச்சிக்கிட்டே தான் நிற்கிறாங்க.